வதக்கினா கூட அப்படி இருக்கும், வாசமாக இருக்கும். இங்க எல்லாமே இதுதானே அந்த என்ன அரிசி இங்கெல்லாம் நெல்லுலாம் என்ன மாதிரி நெல்? நம்ம நெல் அதான் இப்போ என்ன புழுதிகார நெல் அது. ஆமாம். அது இதெல்லாம் வந்து வயல்லாம் ஓட்ட மாட்டாங்கடா வெங்கடேஷ் தினேஷ், அப்படியே விசிறி விட்டுருவாங்க. வயல்னாலும் சரியா, காட்டில் விளைஞ்ச நெல் குட்டியார் நெல் வச்சாலும் சரியா, எதை வச்சாலும் சரியா, அரிசி குத்தி ஆகி எடுத்து கொடுத்தோமாக்கா அவன் கல் முள்ளில் கொடுத்துட்டோமா அவங்க அங்கே போய் சாமி கோயில் அந்த ஆற்றுல போய் தண்ணி கொண்டு வருவாங்க குளத்துல. அவங்க கிணறு தனியாக அங்கே ஏரி கொட்டுறது இல்லை, அதில் அந்த தண்ணியை அப்படியே ஊற்றி வச்சு அப்படியே அரிசி போட்டு அப்படியே வச்சுக்குவேன். நீங்கள் பாய் கையை வச்சு பார்த்தோன்னா யாருக்கு அப்படியே சோறு அங்கே குடிக்க முடியாது, அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். இளையராமர் கோயில் தானே அது? தண்ணி ஃபுல்லாக ஊற்றலாம், கிணே வராது. நான் பிடிச்சிருக்கேன் சோறு அப்படியே எப்படி நம்ம வீட்டில் கூட வடிக்கவே சோறு. அதே மாதிரி இந்த ஊரில் எங்கேயுமே போர் போடக்கூடாதுடா. இவர் வீட்டுக்கிட்டலாம் ஒரு 10 அடி குழி வெட்டினா ஒரு வீடு அங்கே இருக்கு மேலே, அங்கே போய் குழி வீட்டுக்கிட்டே குழி வெட்டி பாரு தண்ணி இருக்கும். இப்போ இருக்கு தானே கிணத்துல தண்ணி? இப்போ தண்ணி இல்லையா, மழை இல்லையா, மழை இல்லை, மழை நல்ல மழை இல்லை. இந்த வரைக்கும் கிணறுலாம் பார்த்தோம், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம முத்துசாமி கிடா வெட்டினார் தானே? வெட்டிலையா, குமார் தான் இருக்கு. அது இப்போ கிடா அங்கே தலை இது பண்ணிட்டு இருந்தது யாருது? இன்னைக்கு சாமியை நிறைய வெட்டி நிறைய கிடைக்கு. இவங்க வீட்டுக்காரம்மா ஒரு டைம் இறந்துட்டாங்கடா. இறந்ததுக்கப்புறம் இவங்களை பார்த்துக்கிறதுனே அங்கே ஒரு அக்கா இருந்தாங்கன்னா ஒன்றாமலாக்கா சாப்பாடு போட்டு பக்கத்தில் போய் மாணிக்கரனை கூட்டுற சொன்னால அந்த அக்கா இவரை பார்த்துக்கிறதுனே கல்யாணம் பண்ணிக்கல. அவங்களாம் நல்ல மனுஷங்க இங்கே இருக்காங்களா. மாரே இங்கே விட்டதா 3 வருஷம் போன வருஷம் வச்சேன். 3 வருஷம். இங்கே இருக்கவங்களாம் மேக்ஸிமம் 90 வயசுக்கு 100 வயசுக்கு வரைக்கும் இருப்பாங்கடா. நாட்டார் தானே இருக்கிறதுல வயசு அதிகம். அதான் அவர் இருந்து 3 வருஷம் ஆச்சு. கங்காணி அவங்க அப்பா தானே? செல்வத்துக்கு அப்பா. கங்காணி வந்து யாரு? ராசு உங்களுக்கு சித்தப்பா. அந்த ஊருக்கு